தியேட்டரில் வந்து படம் போட போகிறோம். அப்போ போடும்போது என்ன செலவாகும்னு பேசணும். இது வந்து ஒரு ஒரு டி சினிமான்னு என்ன, இ சினிமான்னு என்ன, அதை பற்றியும் பேசியிருக்கோம். இப்போ டி சினிமாவில் அப்போ வாரத்துக்கு ஃபஸ்ட் வீக் எவ்வளோ வருது, ஒரு 12,000 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டின்னு போட்டால் ஒரு 14,100 14,000 சொச்சம் அங்கே வருதுன்னு பேசிட்டோம். ஸோ அதில் 100 தியேட்டரில் போட்டோம்னா 14 லட்ச ரூபா சொச்சம் வரும். ப்ளஸ் வந்து அங்கே கொடுக்குற பேனரு, அது சின்ன சின்ன போஸ்டர் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசிட்டோம். ஜெம் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்றைக்கி நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட வியாபாரத்தை பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, தியேட்ரு அதில் எப்படியெல்லாம் நம்ம இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும். இப்போ முதல்ல என்ன பண்ணோம், அதை வந்து சும்மா ஒரு ரீகேப் மாதிரி பேசினோம்னா, முதல்ல படத்தை எடுக்கணும், தயாரிக்கணும்னா முதல்ல ப்ரீ ப்ரொடக்ஷன், ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், டெக்னீஷியன் செலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் கதையை வந்து என்ன மாதிரி கதைன்னு முதல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா வச்சு கதையை டெவலப் பண்ணுறது ஒன்லைன் டெவலப் பண்ணுவோம். அப்புறம் ஸ்கிரிப்டாக வந்து ஒரு சினாப்சிஸு ஒன்லைனு, அப்புறம் வந்து ஒரு நாவல் டைப்பில் ஸ்கிரிப்டாக ஒருத்தர் வந்து இந்த ஒவ்வொரு சீன் பை சீனாக ஃபுல்லாக எழுதிடுறது. அதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன் பிளேயாக மாற்றுறது. லெஃப்ட்டில் வந்து ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனும், ரைட்டில் ஃபுல்லாக டயலாக்கும் இருக்கிற மாதிரி அது ஸ்க்ரீன் பிளே ஸ்டைலு. சில ஸ்க்ரீன் பிளே வந்து லெஃப்ட் ரைட் இல்லாமல் மேலே கீழேயுமா இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இது டிஸ்கிரிப்ஷன் தனியாகவும் என்ன நடக்குது, ஏது நடக்குது, இங்கே போகிறாங்க வர்றாங்க அடிக்கிறாங்கன்ற மாதிரி இந்த சில விஷயங்களை சொல்கிற விஷயங்களை டிஸ்கிரிப்ஷன் தனியாகவும், அதுக்கப்புறம் அந்த ஒரு கேரக்டரும் பேசக்கூடியது ஒரு அஃபாஸ்டபி கமா வச்சு நாவலில் பேசியிருப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ரைட்டில் போடுறது வந்து அந்த அஃபாஸ்டபி கமா இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன கேரக்டர் பேரை போட்டு பேசுகிற மாதிரி பண்ணியிருப்போம். இது ஸ்க்ரீன் பிளேயில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் டீட்டெயில்டு ஸ்க்ரீன் பிளே எடுத்தோம்னா அதில் கேமரா மூவ்மெண்ட்லேருந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து நோட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி அதை வந்து நம்ம எப்படி கதையை தேர்ந்தெடுத்து எல்லாம் என்னென்ன கதை டெவலப்மெண்ட் என்ன பண்ணுறோன்னு பேசிட்டோம். அப்புறம் ஷூட்டிங் வந்து லொக்கேஷன் பார்த்து அங்கே போய் ஷூட் பண்ணுறது அது ஓரளவு ஃபுல்லாக பேசிட்டோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அதையும் பேசணும். எப்படி நம்ம எடிட்டிங்கில் அப்புறம் ரஃப் எடிட் பண்ண அந்த வெர்ஷனை வச்சு டப்பிங் பண்ணுறது, டப்பிங் பண்ணதுக்கப்புறம் எஃபெக்ட் போடுறது, ரெக்கார்டிங் பண்ணுறது, திரும்ப வந்து எடிட்டிங்கில் வந்து அதை வந்து அப்படியே கட் பண்ணி ரொம்ப ஷார்பன் பண்ணுறது. சில இது வளவலன்னு இருக்கும், சில சீனில் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 2 நிமிஷமாக இருக்கும் அந்த சீனு. பட் அதில் வந்து போகிறது வர்றது நிற்கிறது நடக்கிறதெல்லாம் ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும்போது அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணுறது. சில இடங்களில் வந்து அந்த எலாபரேட்டாக இருக்கிற இடத்துல என்ன செய்வோம்னா ரெக்கார்டிங்கை வச்சு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அதை வந்து அப்படியே ஏற்றுறது. அப்போது படம் வந்து பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்காமல் நம்மளே அங்கே இருந்து பார்க்க அங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொண்டதில் வந்து அப்போது டப்பிங்கு, எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் ரெக்கார்டிங், அதுக்கப்புறம் வந்து 5.1 7.1 சவுண்டை பற்றி பேசணும் டீட்டெயில்ஸ்னு சொல்லி. அது இல்லாமல் டிஐ பண்ணுறதை பற்றி பேசியிருக்கோம். அப்புறம் அவுட் எடுத்தாச்சு. அதை வந்து சென்சாருக்கு வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி இங்கே சென்சார் அப்ளை பண்ணுறோம். ஒரு ஃபஸ்ட் காப்பி ரெடி அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணணும் இல்லையா, அதை எடுத்த இதை அப்போ நம்பர் 1 வந்து தியேட்டரில் என்னென்ன பண்ணுறோன்னா தியேட்டரை பற்றி வெளிநாட்டு உரிமையை பேசுகிறத பற்றி, அதுக்கப்புறம் மற்ற மாநிலங்கள் அப்படின்னு கொஞ்சம் பேசியிருக்கோம். தியேட்டர்னு பேசும்போது நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்க்ரீன் இருக்குது, ஸ்க்ரீன் என்ன, தியேட்டர் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன், அதை பற்றி பேசிட்டோம். அப்புறம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், முன்னாடி படப்பெட்டி போகும், இப்போ வந்து ஹார்ட் டிஸ்கில் போய் உங்களுடைய சர்வர், ப்ரொஜெக்டர் அதில் கம்பைன் பண்ணுறது, அப்புறம் கியூபு, யூஎஃப்ஓ, சோனி, இதெல்லாம் பேசிட்டோம். அப்போ வந்து தியேட்டரை பற்றி பேசும்போது ஒரு 700+ தியேட்டர் வந்து கியூபோட சர்வர் அண்டு ப்ரொஜெக்டர் வச்சுருப்பாங்க. அது உரிமையாளர் யாருன்னு அது ஒரு சின்ன இது இப்போ விவாதம் போய்கிட்டு இருக்குது. அது நமக்கு பிரச்சனை இல்லை, அது தனி. இப்போது தியேட்டரில் வந்து படம் போட போகிறோம். அப்போ போடும்போது என்ன செலவாகும்னு பேசணும். இது வந்து ஒரு ஒரு டி சினிமான்னு என்ன, இ சினிமான்னு என்ன, அதை பற்றியும் பேசியிருக்கோம். இப்போ டி சினிமாவில் அப்போ வாரத்துக்கு ஃபஸ்ட் வீக் எவ்வளோ வருது, ஒரு 12,000 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டின்னு போட்டால் ஒரு 14,100 14,000 சொச்சம் அங்கே வருதுன்னு பேசிட்டோம். ஸோ அதில் 100 தியேட்டரில் போட்டோம்னா 14 லட்ச ரூபா சொச்சம் வரும். ப்ளஸ் வந்து அங்கே கொடுக்குற பேனரு, அது சின்ன சின்ன போஸ்டர் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசிட்டோம். இப்போ வந்து தியேட்டரில் நம்ம வந்து படத்தை போடுறோம். அந்த படத்தை இப்போ உதாரணத்துக்கு சின்ன பட்ஜெட்டில் ஒரு 1 கோடி ரூபாயில் படத்தை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த படத்தை தியேட்டரில் போட போகிறோம். ஒரு 100 தியேட்டரில் போட போகிறோம் அப்படின்னா ஒரு 16 லட்ச ரூபா நம்ம செலவு பண்ண தயாராகிட்டோம். சரி, ஓகே. இந்த படத்தை உதாரணத்துக்கு நம்ம 100 தியேட்டரில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் தியேட்டரை வந்து எப்படி பிரிச்சுக்காங்கன்னு வேறு பேசிட்டோம். சென்னை சிட்டி, அதுக்கப்புறம் வந்து செங்கல்பட்டு, நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, திருச்சி, தஞ்சாவூர் டிடி,
அப்புறம் சேலம், அங்கே கோயம்புத்தூர், எம்ஆர்னு சொல்லி மதுரை ராமநாடு, அதுக்கப்புறம் டிகேன்னு சொல்லி திருநெல்வேலி கன்னியாகுமரி, இப்படி 9 மாவட்டங்களாக சினிமா மாவட்டங்களாக பிரித்து வச்சுருக்க இப்படி பேசிட்டோம். அப்புறம் உதாரணத்துக்கு இப்போ சென்னை எடுத்தாங்கன்னா சிங்கிள் தியேட்டர் ஓரளவு கம்மியாகவும் மல்டிப்ளெக்ஸ் நிறையாவும் இருக்குது. அதே மாதிரி செங்கல்பட்டு எடுத்தாச்சுன்னா சென்னையில் பாதி முக்கால்வாசி வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்துடும். அது வந்து நிறைய மல்டிப்ளெக்ஸ் இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் நிறைய மல்டிப்ளெக்ஸ் இருக்குது. மதுரையில் எடுத்தோன்னா கம்மியாக இருக்குது, சிங்கிள் தியேட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. திருநெல்வேலி அதே கண்டிஷன் தான். டிடின்னு சொல்லி திருச்சி தஞ்சாவூரும் கிட்டத்தட்ட அதே கண்டிஷன் தான். அப்புறம் சேலம், அதாவது இந்த அளவு வருமானத்தின் அளவு எடுத்தோம்னா செங்கல்பட்டு நம்பர் 1ல் வரும், கோயம்புத்தூர் நம்பர் 2ல் வரும், அதுக்கப்புறம் சிட்டி வந்து நம்பர் 3ல் வரும், அதுக்கப்புறம் நம்பர் 4ல் வரும்போது திருச்சி தஞ்சாவூரும் சேலமும் அதே அளவு வரும். கிட்டத்தட்ட அதுக்கு வந்து கொஞ்சம் அடுத்த லெவலில் மதுரை வரும். ரொம்ப கம்மியாக இருக்கிறது திருநெல்வேலி கன்னியாகுமரி வரும். இதெல்லாம் பேசிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம 100 தேட்டர் போடுறோம்னா உதாரணத்துக்கு சிட்டியில் வந்து ஒரு 10 தேட்டரு, செங்கல்பட்டில் ஒரு 20, கோயம்புத்தூரில் ஒரு 20, சேலத்தில் ஒரு 10, திருச்சி தஞ்சாவூரில் ஒரு 10, 10, 12, 15, மதுரையில் வந்து ஒரு 10 தேட்டரு, திருநெல்வேலியில் ஒரு 5 தேட்டரு, இந்த மாதிரி போட்டால் ஒரு 100 தேட்டர் வந்துருச்சு. சரி, போட்டாச்சு. நம்ம ஆடியன்ஸ் வந்து நம்ம படத்தை ஏன் பார்க்கணும், அல்லது பார்க்குறதுக்கு எந்த விதத்தில் நம்ம வந்து அவங்கள தியேட்டருக்கு வர வைக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அந்த இடத்துல தான் பப்ளிசிட்டின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போது பப்ளிசிட்டியில் வந்து முன்னாடி வந்து பப்ளிசிட்டிங்கிறது என்ன, தினத்தந்தி, தினகரன் பேப்பர்ஸு, அந்த பேப்பரில் வரக்கூடிய விளம்பரம், நம்ம கொடுக்குற டிசைன் விளம்பரம் இருக்குது. அது போக நம்ம படத்தை பற்றி அவங்க வந்து எழுதுறது, அப்பப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் குந்தாங்குறையாக எழுதுறது உண்டு. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு பிரச்சனை, டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் ஒரு அடிதடி வந்துருச்சு அப்படின்னு வேணுன்னே சில நேரம் கிளப்பி சில நேரம் வந்து உண்மையிலே இருக்கும். அப்போது ஒரு சுவாரஸ்யம் வந்துடும். என்ன நடந்துச்சாம்ப்பா, இந்த மாதிரி டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் ஏதோ பிரச்சனையாம்ப்பா அப்படின்னு அங்கங்கே பேச வைக்கிறது. அப்போ இந்த படத்தை பற்றி, எந்த படம், இந்த XRY ஒரு படத்தை வந்து சொல்லி இந்த படத்தில் பிரச்சனையாம்ப்பா, ஆனால் படம் ரிலீஸ் ஆகிடுச்சே, ரிலீஸ் ஆனால் ஒரு எல்லாம் ஒத்துழைச்சிருப்பாங்க அப்படின்னு இதை பற்றி பேச வைக்கிறது. அந்த மாதிரி முன்னாடி வந்து பேப்பரில் பிரிண்ட் மீடியாவில் பண்ணுறது, அது போக சில வார பத்திரிகைகள்லையும் இவங்கள பேட்டி எடுத்து எழுத வைக்கிறது, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. அப்படி அது இல்லாமல் போஸ்டர் ஓட்டுறது, இவ்வளோ தான் மேக்ஸிமம் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எப்படின்னா போஸ்டர் ஓட்டுறது அதோட ரீச் வந்து ஓரளவு தான் இருக்குது, முன்னாடி அளவுக்கு இல்லை. பேப்பரில் போடுற விளம்பரம் வந்து பெருசாகவும் இல்லை. ஆனால் டிஜிட்டல் விளம்பரம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நமக்கு வந்து இப்போது இங்கே நம்ம தமிழ்நாடு மட்டும் வச்சுக்கோமே, தமிழ்நாட்டில் எல்லார் கையிலையும் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. அது ஆண்ட்ராய்டு மொபைல் அல்லது ஐஃபோனுங்கிறது கம்மியாக இருக்கும், பட் ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து நிறையா இருக்குது. ஆண்ட்ராய்டு மொபைலில் யூடியூப் பார்க்காத ஆட்களே இல்லை. நீங்கள் வந்து ஒரு 6 மாத குழந்தை, 1 வயசு குழந்தை எடுத்திங்கன்னா அது வந்து பாப்பா பாட்டிலேருந்து ஆரம்பித்து வயசான ஆட்கள் வந்து ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் சினிமா, ஒரு பக்கம் உலக செய்திகள், இன்னொரு பக்கம் சமையல், இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஜோசியம், அப்புறம் வந்து அணில் வளர்க்குறது, கிளி வளர்க்குறது, புறா வளர்க்குறது, அப்புறம் விவசாயம் பண்ணுறது, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் கோயம்புத்தூர் வந்து ஒரு மோட்டார் செய்கிறாங்க அப்படின்னா மோட்டார் இண்டஸ்ட்ரி எப்படி இல்லை, நம்ம வந்து பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் பிளாஸ்டிக் வந்து ஒரு பழைய பிளாஸ்டிக்லேருந்து உடச்சி வந்து சின்ன பெல்லட்டாக மாற்றி எப்படி வந்து பக்கெட்டாக வருது, குடமாக வருது, அல்லது சேராக வருது அப்படின்னு எதை எடுத்தாலும் யூடியூப்பில் இல்லாத விஷயங்களே இல்லை. அது போக ஒரு பைக்கு வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில சைட்டுகள், யூடியூப் சேனல் இருக்குது. அதில் ஷார்ட் வீடியோவில் சின்னதாக போட்டு பைக்கில் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கா இப்படி வரும், இப்போ கிளச்சு பிடிக்கிறீங்களா அது இப்படி வரும், அதுக்கப்புறம் முன்னாடி வந்து மக்காடி போட்டிருக்கோம், இல்லை வீல் இப்படி இது இப்படின்னு சொல்லி பைக்கை பற்றி A to Z சொல்கிறதுக்கு அதுக்கு சில யூடியூப் சேனல், ரொம்ப ஃபேமஸான யூடியூப் சேனல்லாம் இருக்குது. அது இல்லாமல் சின்ன அளவுக்கு நம்ம வந்து ஒரு சுவாரஸ்யப்படுத்துகிற மாதிரி ஷார்ட் வீடியோக்கள், காமெடி, ஒரு இந்த ஆட்டோவை வச்சு போகிற காமெடியாக இருக்கட்டும், அல்லது வந்து பார்க்கில் அங்கே வந்து திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு வந்து இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்து முன்ன பின்ன தெரியாத மாதிரி பேசி அது ஒரு மாதிரி காமெடி ஜாலி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனை வந்து கொட்டி கிடக்கு. அப்போ என்ன, நமக்கு விளம்பரம் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம படத்தை இந்த வகையான அத்தனை பேரையும் பார்க்க வைக்கிறது. நம்ம வந்து கை குழந்தை வந்து தேடி வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 15 வயசுக்கு மேலே உள்ள பசங்க பார்க்கணும் அப்படின்னா அப்போ படத்தோட கருத்து யூத்ஃபுல்லாக இருக்கா, என்ன இருக்குது, அது போக நமக்கு வந்து என்ன மாதிரி சப்ஜெக்ட்டு, அதை எமோஷன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாரையும் கனெக்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த விளம்பரத்தில் வந்து என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம யூடியூப் மட்டும் பேசியிருக்கோமா, இந்த யூடியூப்பை வந்து நம்ம விளம்பரம் கொடுக்க ஆரம்பித்தா ஒரு 15 செகண்ட் விளம்பரம்,
10 செகண்ட் விளம்பரம், ஒரு 30 செகண்ட் விளம்பரம், அதுக்கு வந்து பெரிய அளவுக்கு செலவு பண்ணணும். அந்த விளம்பரத்துக்கு மட்டும் உதாரணத்துக்கு யூடியூப்பில் வளைச்சு நம்ம வந்து ரீஜனல் வைஸ் போட முடியும். அப்படி போட்டால் ஒரு 50 லட்ச ரூபா செலவு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்புறம் யூடியூப் எதை எடுத்தாலும் அரசியல் பக்கம் போனாலும் அது வரும், அதுக்கப்புறம் ஜோசியத்து பக்கம் போனாலும் வரும், சமையல் பக்கம் போனாலும் வரும், அல்லது வீட்டில் மாடித்தோட்டம் போடுறேன் அப்படின்னு அதில் வந்தாலும் வரும், இல்லை சினிமா சம்மந்தப்பட்டதுலேயும் வரும். எல்லாத்துலேயும் வந்து நம்ம விளம்பரம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அதோட ரீச் வந்து பயங்கரமாக இருக்கும். அது இல்லாமல் எக்ஸ் தளம் இருக்குது, அதில் சின்னதாக பார்க்கும்போது அதில் வர்ற விளம்பரங்கள், அப்புறம் ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம். அப்படி இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம திடீர்னு வந்து ஒரு சின்ன ஒரு சாங்கில் ஒரு பிட் எடுத்து ஒரு 4 லைனை பிட் எடுத்து அதை வந்து ஆட வச்சு அதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆனாங்கன்னா அவங்கவுங்க வந்து இஷ்டத்துக்கு ஆடி போட்டாங்கன்னா அந்த சாங் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகும். அந்த சாங் என்ன படம் அப்படின்னு பார்த்தா நம்ம படத்துக்கு இந்த படத்தில் உள்ள சாங்கா அப்படின்னு நம்ம படத்தை வந்து தியேட்டரில் போட்டோம். தியேட்டரில் போட்டோம்னா இந்த படம் எனக்கு தெரியுமே, கேள்விப்பட்டிருக்கேனே அப்படின்னு நம்ம மனசில் ஆடியன்ஸ் மனசில் ஏற்றிட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்க்க வந்துடுவாங்க. இது எல்லாம் பண்ணுறது எதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாளில் ஒரு ஷோ இல்லை 2 ஷோ, அதிகபட்சம்னா 3வது ஷோ வந்து தேடி வந்து பார்க்க வைக்கிறதுக்கு இவ்வளோ வேலை. ஆனால் உள்ளே வந்துட்டாங்கன்னா அந்த படம் வந்து வர்ற ஆடியன்ஸை கட்டி போடணும். அது வந்து கதை சொன்னவங்க, இயக்குனர், அவங்களுடைய அப்புறம் எடிட்டர், இவங்களோட முக்கியமான வேலை. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து இசை, அப்புறம் எடிட் பண்ணும்போது எப்படி எடிட் பண்ணுறது, அப்புறம் எஃபெக்ட் அதெல்லாம் போட்டு மொத்தத்துக்கு சவுண்டு, விஷுவல் இதெல்லாம் வந்து சப்போர்ட்டு டூல்ஸ் தான். ஆனால் முக்கியமாக வந்து கதை, அதை எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நடிக்கிறவங்க எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அருமையான ஒரு விருந்தாக கொடுக்குறது இருக்கு இல்லையா. அது வந்து இவ்வளோ விளம்பரம் பண்ணுற எல்லாம் பண்ணி முடிச்சு இங்கே கதை ஒன்றுமே சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது அத்தனையும் வேஸ்ட் ஆகும். சப்போஸ் அருமையான ஒரு விருந்து வச்சுருக்கோம், அது யாருக்குமே தெரியாமல் போச்சு அப்படின்னா அப்படியே பார்க்கவே வரமாட்டாங்க. இப்போ தியேட்டரில் போடுறோம், கேள்விப்படவே இல்லை, விளம்பரமே இல்லை, கேள்விப்படவே இல்லை அப்படின்னா நல்ல படங்களில் சில நேரங்களில் ரசிகர்களால் கொண்டாடப்படாமல், பார்க்கப்படாமல் அப்படியே வந்து தள்ளி விட்டுருப்பாங்க. ஏன்னா ஒரு நாள் 2 நாள் வந்து பார்க்கல அப்படின்னா தியேட்டருக்காரன் நஷ்டமாகும். என்ன பண்ணுவாங்க, ஷோ பிரேக் பண்ணிவிட்டு வேறு படத்தை போட்டுருவாங்க. அப்படின்ற ஒரு சூழல் இருக்கனால நம்ம படம், நல்ல படம் தயாரிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் வந்து அந்த படத்தை விளம்பரப்படுத்தி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறது. நல்ல விளம்பரம் படுத்தியிருக்கோம், படத்தோட பேர் எல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா தியேட்டரில் போய் கேட்குறோம். இந்த ஒரு ஏரியாவில் இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே தியேட்டரில் இருக்கிற இந்த மாதிரி நம்ம படத்தை ரிலீஸ் பண்ணணும், எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள், எத்தனை தியேட்டர் வேணும், 10 வேணும், 15 வேணுமா, 20 வேணுமா அப்படின்னு அவங்க ஆர்வமாக கேட்குற அளவுக்கு நம்ம படத்தோட விளம்பரம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த விளம்பர யுக்தியில் நம்ம தியேட்டரில் பற்றி பேசுகிறதுல வந்து அடுத்த கட்டம் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம். ஏன்னா இதெல்லாம் டீட்டெயில் பேசுகிறதுக்குன்னா இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நேரில் வந்து எல்லாருமே நேரடியாக சினிமா துறைக்குள்ளே வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சிலருக்கு வந்து சினிமா துறைக்குள்ளே வரணும்னு ஆர்வம் இருக்கும். சிலருக்கு வந்து இந்த சினிமா எப்படா பண்ணுறாங்கன்ற ஒரு க்யூரியாசிட்டி ஒன்று கேட்கணுன்ற ஆவல் இருக்கும். இப்போ நம்ம பேசுகிறதுல ஒன்றா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 7, 8, 10 வீடியோக்கள் பேசியிருக்கோம். அதெல்லாம் ஒன்று எடுத்து பார்க்கும்போது சினிமா இப்படி தான் நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கு இல்லையா. உள்ள காலகட்டத்தில் பழைய ஜென்ரேஷன் ஆட்களாக இருக்கட்டும் அல்லது புதிய ஜென்ரேஷன் ஆட்களாக இருக்கட்டும், ஒரு விஷயம் என்ன நடக்குது அப்படின்னு நான் வந்து உதாரணத்துக்கு என்னோடய சேனல் கசாலி டிகோட் அப்படின்ற சேனலில் ஒரு இது போட்டிருந்தேன். இப்போ ஈரான் பிரச்சனை வரும்போது அதில் வந்து என்னென்னா அணு ஆயுதம் அப்படின்னா என்ன, என்ரிச்மெண்ட்னா என்ன அப்படின்னு ஒரு கிளாஸில் பாடம் எடுக்கிற மாதிரி டீட்டெயில்டாக பேசியிருந்தேன். அது வந்து பயங்கரமான ஹிட்டு. என்னென்னா அப்போது எனக்கு என்ன தெரிஞ்சேன்னா நம்ம மக்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக பார்க்கணும், அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் நிறையா இருக்குது. அப்போ சினிமாவை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமாக டீட்டெயிலாக பேசுவோம். அதுபோக நான் வந்து இப்போ இயக்க போகிற படம் வந்து தயாராகிக்கிட்டு இருக்கு. அதை பற்றின டீட்டெயிலும் நம்ம ஜெம் டிவியில் தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஸோ அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.